நெதர்லாண்டில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வந்தோம். குறிப்பாக நம்முடைய திராவிடியன் மாடல், திராவிட மாடல் சார்ந்திருக்கின்ற அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அது சார்ந்தும் பல்வேறு கருத்துக்கள் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். அவங்க நீங்கள் கேட்ட இதே கேள்வி தான் கேட்டாங்க. ஆசிரியர் பெருமக்களை வெளிநாடுகளுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்களே, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்லாம் கூட கேட்டுருக்காங்க. ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து டிக்டேட் பண்ணுறது மட்டும் பாடம் கிடையாது, அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு இன்ட்ராக்டிவ் மெத்தடில் வந்து பாடம் நடத்திட வேண்டும் என்று எங்களோட ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள், ஏன்னா அங்கே அடுத்த மேக்ஸிமம் அவங்க சொன்னதே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கருத்துக்கள், பொருளாதாரம் சார்ந்து நாங்கள் எப்படி உயர்ந்திருக்கின்றோம், எஜுகேஷன் நாங்கள் எப்படி உயர்ந்திருக்கணும், அதை எப்படி ஒன்றிய அரசே பாராட்டுகிறது எல்லாம் எப்படி சொல்லும்பொழுது அது அவங்களே அக்செப்ட் பண்ணுகின்ற விதமாக. ஏன்னா சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த பெரியாருடைய அந்த புகைப்படத்தையும் அங்கே திறந்து வைத்திருந்தார். அதை அக்செப்ட் பண்ணது எஸ் வி ஆல்சோ நோ தமிழ்நாடு இஸ் டூயிங் ஒண்டர்ஃபுல் இன் ஆல் தி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு அவங்களே இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் போயிட்டு வராரு, கேம்பிரிட்ஜில் போய் பேசிட்டு வந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னால் அங்கே இருக்கிறவருடைய பார்வை தமிழ்நாடு மீது எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்க்கணும். அங்கே இருக்கின்ற ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாலும் பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள்லாம் பார்க்கும்போது என்ன தமிழ்நாடை சார்ந்திருக்கிற மட்டும் இத்தனை பேர் தொடர்ச்சியாக வருகிறார்கள், இங்கே பல்வேறு கருத்துக்களை அறிவு சார்ந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று சொல்லும்போது அதுவும் நமக்கான பெருமை தான். பெருமை என்பது ஏதோ திமுகவுக்கான பெருமைகளை கடந்து ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான ஒரு பெருமையை பறைசாற்றிவிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதுதான் பெருமையோடு சொல்வேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.